என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை எந்த நோக்கம் இல்லாமல் அனுமதிக்கவே மாட்டார். யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்ததற்கான காரணம் நாம் வேதத்தில் அவனுடைய சரித்திரம் முழுவதும் பார்க்கிறதுனால நமக்கு தெரிகிறது. தேவனுடைய சமூகத்திலே சாத்தான் வந்து நிற்கிறான். அங்கே கர்த்தரிடத்துல யோபுவை குறித்து பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவனை சோதித்து பார், வேணா அவனை கை வச்சு பார். அந்த இடத்துல உண்மையிலேயே கர்த்தர் அனுமதித்தது யோபுவை கஷ்டப்படுத்தணும் என்பதற்காக அல்ல. சாத்தானுக்கு முன்னாடி யோபுவை ஜெயிக்க வைக்கணும், சாத்தானை வெட்கப்படுத்தணும். இதுதான் நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேறினபடினாலதான் யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே இது எனக்கு தெரியாததுனால நான் தேவையில்லாம தெரியாததை பேசிட்டேன் ஆண்டவரே. அது போலதான் பிரியமானவர்கள், இன்னைக்கு தேவன் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறது உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு புரியாம இருக்கலாம். ஆனால் அது நடுவில் கிருபை தந்து தாங்குறார் என்றா புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் தாண்ட வைப்பார், ஜெயிக்க வைப்பார். அதே நேரத்துல இந்த சூழ்நிலையில நமக்கு தெரியல என்பதற்காக தேவையில்லாம எதையும் பேசாதபடிக்கு, வார்த்தைகளிலே ஆமென் ஆண்டவரை துக்கப்படுத்தும் காரியங்கள் நம்மிடத்திலிருந்து புறப்படாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக.